என்னோட பேர் வந்து சரவணகுமார் குமாரவாசகம். ஐ எம் த கான்சல் ஜெனரல் மலேசியா ஃபார் சவுத் இந்தியா. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் எதுக்கு கூடியிருக்கோன்னா, the unveiling of a trophy of a first DPL cricket tournament, diplomat cricket tournament for embassy, consulate, high commission staff. இந்த முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த டிப்ளமேட்டிக் டோர்னமெண்ட் மூலியமா, அதாவது ஸ்போர்ட்ஸையும் ஒரு முக்கியமான சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையும் ஒன்றா கொண்டாந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது அவேர்னஸ் டு ஸ்டாப் சைல்ட் அபியூஸ், சைல்ட் டிராஃபிக்கிங், சைல்ட் மேரேஜ், சைல்ட் லேபர் இன் தமிழ்நாடு காக இந்த ஆர்கனைசேஷன் லெட் பை இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த சனிக்கிழமை 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 மணிக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்க இருக்கிறது. அது மூலிமா வந்து இந்த மீடியாவுக்கு என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பணி இருக்குதுன்னா, இந்த டிப்ளமேட்டிக் ஈவெண்ட் மூலிமா இந்த மெசேஜ் தட் இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும். த அவேர்னஸ் ஆஃப் டு ஸ்டாப் சைல்ட் அபியூஸ், டிராஃபிக்கிங், சைல்ட் மேரேஜ், சைல்ட் அபியூஸ் இன் தமிழ்நாடு. அந்த சமயத்தில் நான் ஒரு அரசு தந்திரியாக வந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு முக்கியமாக நம்ம டேக் பார்ட் பண்ணோன்னா, இந்த பிரச்சனை வந்து இங்கே மட்டும் இல்லை, அது உலகம் முழுதும் இந்த பிரச்சனை இருக்குது. எஸ்பெஷலி டெவலப்பிங் வேர்ல்டில். மலேசியாலையும் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தாலும் இந்த இஷ்யூ வந்து நம்ம நாட்டில் மலேசியாலையும் வந்து நிறைய முயற்சி எடுத்து இதை வந்து சமுதாயத்தில் வந்து குறைச்சி இப்போ ஒரு அளவுக்கு வந்து இந்த 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 இது வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோவுக்கு கொண்டாந்துருக்கோம் இதுலேருந்து. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இஷ்யூ என்னென்னா, ட்ரேடுக்கு, இந்தியாவோட ட்ரேடுக்கும் சரி, மலேசியாவோட ட்ரேடுக்கும் சரி, எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணி சமுதாயத்தில் வந்து இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இதை வந்து குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல. இதை ஹவு டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ, இது சமுதாயத்தில் இருந்தால் இந்த இஷ்யூ வந்து எப்படி வந்து அது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மிஸ்டர் ராஜ் இருக்காங்க, மிஸ்டர் ஹரியானா இருக்காங்க, இவங்க ஆர்கனைசேஷன்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தட் சொசைட்டி நீட் டு நோ. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து அணுகிறது, இதுக்கெலாம் வந்து இவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இந்த மூலயமா அவேர்னஸ் மூலயமா சொல்யூஷன்ஸ் இவங்களாம் கொடுக்க தயாராக இருக்காங்க இந்த இஷ்யூக்கு. ஸோ இந்த டிப்ளமேட்டிக் ஈவெண்ட் வந்து ஒரு லெஜர் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். இது ஒரு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் திஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் பிஹைண்ட் தட். ஸோ லெட்ஸ் ஹோப் இந்த நிகழ்வு மூலமாக, இந்த முயற்சி மூலிமா இட் வில் கிக் ஸ்டார்ட் அ நியூ டிமென்ஷன் இந்த இஷ்யூவை பற்றி இந்த மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. தேங்க்யூ. கிரிக்கெட் யூத் ப்ரோக்ராமுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இல்லை கெஸ்ட்டாக போய் தான் பழக்கம். நான் நந்தி ஹரியை கேட்டேன், நான் எதனா பேசணுமா அதை பற்றின்னு. பேச வேண்டாம் சார், ஜஸ்ட் இதை மட்டும் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னார். பட் நீங்கள் இதை பற்றி எவ்வளோ பேசுறது, பட் நீங்கள் இவர் பேசுகிறத கேட்டதை பார்த்து, நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அவர் பேசுகிறத கேட்டு, அவரெல்லாம் பேசுகிறத கேட்ட பார்த்து இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ டீப்பாக இருக்குது. யூத் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் 1/3 ஆஃப் த பீப்புள் பாப்புலேஷன் இஸ் யூத். அந்த யூத்தில் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டேக்கன் அப் கிரிக்கெட் ஆல்சோ ஆஃப்டர் IPL. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி அவளுக்கு கிரிக்கெட் இதில் யூத் ஹவ் டேக்கன் அப் ஸோ மச் ஆஃப் IPL வந்தது அப்புறம் கிரிக்கெட் ஹஸ் காட் நெக்ஸ்ட் லெவல். இப்போ உங்களுக்கே தெரியும், lot of children also take up to cricket. So that way also this is commemorative of the cricket awareness கொண்டு வந்துட்டு சில்ட்ரனையும் அது மாதிரி கிரிக்கெட் புவர் சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அதுலேயும் டேலண்ட் இருக்கும். இப்போ வந்து வெறும் பாத்திரம் தேக்கரில் தான் ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதும் கிடையாது. நான் நிறைய சில்ட்ரனை பார்த்துருக்கேன், நிறைய NGOஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நானும். அதாவது ஆர்ஃபன்ஸ் சைல்டு. இன்ஃபேக்ட் இங்கே வந்தாங்க, நியூசிலாந்து டீம் வேர்ல்ட் கப் போது இங்கே வந்தாங்க, NGOலேருந்து ஒரு 50 பேர் வந்தாங்க. நல்ல டேலண்ட் இருக்குது, எல்லாம் ஆர்ஃபன் சைல்டு, எல்லாம் யூத், எல்லாம் மிஸ்யூஸ்டு பீப்புள். அப்பா யாருக்கு அம்மான்னு தெரியாது. இந்த NGOஸ் கொண்டு வந்தாங்க. நல்லா போலிங் போடுறான், நல்லா பேட்டிங் ஆடுறான். என்ன நீ பண்ணணும்னு கேட்டால் இந்தியா காணுன்றான். அந்த மாதிரி அந்த NGOs given them the confidence and also giving the path to play and also you can also shine, you can also play for India ன்னு ஒரு ஹோப் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லாத பையனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. I was one of the coaches there for them, help them, and talent was very good. ஸோ அது ஒரு அவேர்னஸ் இருக்குது. அது கூட நீங்கள் அவேர்னஸ் எடுத்துட்டு you can go to some place where they are promoting people who are poor people, and we also try to help as much as possible through NGOs to develop the cricket. Love, cricket is a love, வேறு ஒன்றும் கிடையாது. கிரிக்கெட் தான் ரிலிஜன் இந்தியா. கிரிக்கெட் தான் அப்பா தாத்தாவுக்கு சரியா, பையனுக்கு சரியா, குழந்தைக்கு முன்னாடியும் சரி, கிரிக்கெட் தான் அவங்களுக்கு எல்லாம் இந்த ஊரில். அது ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் டைம், நல்ல ஃபியூச்சர் இருக்குது அதில். அதில் கூட நீங்கள் டைவர்ட் பண்ணி அதெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஐ விஷ் ஆல் ஆஃப் தெம், ஹரி சார்,
for him to such a great man, big man has come here and he is willing to support all this. It's a very big thing, sir. Fantastic, beautiful, and thank you, Ratliman. We will keep it up. Also, good luck, all the best. Pali, good luck, all the best. யூஎஸ் கான்சுல் சென்னையிலும் மலேசியன் கான்சுலேட் ஜெனரல் ஸ்டாஃப்ஸு மேட்ச்சு 10ஆம் தேதி வரக்கும் நாளன்னைக்கு 10ஆம் தேதி சோகாய் கீடான்ற கல்லூரியில் நடக்க போகுது. இது வந்து கிரிக்கெட் மேட்ச்சு, இந்த ஒரு என்ஜிஓவுக்கு கிரிக்கெட் மேட்ச்சு என்ன ஒரு அசோசியேஷன். நாங்கள் வி வாண்ட் டு டேக் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ டூல் டு கிரியேட் அவேர்னஸ் டு ஸ்டாப் சைல்டு அப்யூஸ், சைல்டு மேரேஜ், சைல்டு லேபர், சைல்டு டிராஃபிக்கிங். குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகளும் குழந்தை தொழிலாளர்களையும் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவங்க யார் இதை டீமில் ஜெயிக்க போகிறாங்க, யார் வந்து 2வது வர போகிறாங்க, தோக்க போகிறாங்க அப்படின்றது முக்கியத்தை விட இவங்க ரொம்ப முக்கியமான நேரத்தை வந்து நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட கை கோர்த்து இந்த குழந்தைகள் எதிராக நடக்கக்கூடிய கொடுமை தமிழ்நாட்டில் இனி இல்லை என்ற முயற்சியில் அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு குறிப்பாக நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது மதிப்புக்குரிய எக்ஸலன்சி மிஸ்டர் எஸ் சரவணகுமார் குமார வாசகம், அவர் கான்சுல் ஜெனரல் ஆஃப் மலேசியன் கான்சுலேட் சென்னை. ஐயா அவர்களுக்கு உங்களுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டில் பெரிய ஜாம்பவான், கிரிக்கெட்டில் டாப் கோச், டாப் பிளேயர், லீடர், வெரி கமிட்டட், லைஃப் டைம் கமிட்டட் பர்சன் சிஎஸ் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேட்ச் வந்து நாளைக்கு நடக்கும்போது இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் வாங்க. அதை தவிர இப்போ இன்னும் நிறைய ஸ்பெஷல் இன்வைட்டீஸு ஒரு 50 பத்திரிகையிலேருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். குறிப்பாக நீங்களும் கண்டிப்பாக அதில் வந்து பங்கு எடுத்துக்கணும். இதை விட ஒரு 5 மடங்கு பெரிதாக அந்த மேட்சை நடத்த போகிறோம். ஒன்று வந்து இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் ஐசிடபிள்யூ, எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன், ஒரு கான்சுல்னா தே ஆர் டிப்ளமேட்ஸு, அவங்க கான்சுல் தவிர வேறு எந்த வேலையிலையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதையெல்லாம் வந்து தவிர்த்து அவங்களுடைய பர்சனல் நேரத்தை எடுத்து ஒதுக்கி இந்த கிரிக்கெட் மேட்சுக்காக வந்திருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் பெரிய கடன் பட்டிருக்கோம், நன்றி பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். வீடியோ பண்ண போகிறாங்க எல்லாரும்